ஆமா, நார்மலா இல்ல ஆப்ரேஷனா? ஏன்? நீ நல்லா தான் சாப்பிட்ட, நல்லா தான் வேலை செஞ்ச, அப்பயுமா? அவளுக்கு உடம்புல ஏதாவது இருக்கும். குண்டா இருக்கால, அதனால தான் அப்படி. ஒல்லியா இருக்கால, அதான் சத்து இல்ல. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும். எங்க உட்காந்துக்கிறா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல இந்த மாதிரி பேச்சுக்கள்னாலேயே சி செக்ஷன் மேல நம்ம பெண்களுக்கு பயமும் வெறுப்பும் நிறைய வருதுங்க. ஒரு விஷயம் சொல்லவா? அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ 40% இறப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆனா, அத பத்திலாம் இப்ப பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு சி செக்ஷன் மேல இருக்க பயத்த விடுங்க. பட் அதுக்காக போன உடனே நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லல. அது ரொம்ப தப்பு. நீங்க நார்மல் டெலிவரிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ, அதுக்கான டயட், அதுக்கான எக்ஸர்சைஸ் என்னென்ன பண்ணணுமோ, பிரீத்திங் எக்ஸர்சைஸ், யோகா எல்லாமே பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி கடைசி நேரத்துல ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன்னால ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னா, அப்போ பயப்படாதீங்க. மனச தளர விட்டுறாதீங்க. ஏன்னா, எண்ட் ஆஃப் த டே நீங்களும் உங்களுடைய குழந்தையும் ஹெல்த்தியா திரும்ப வர்றது தான் ரொம்ப முக்கியம். இது வந்து கடவுள் குடுக்குற ஒரு நல்ல சான்ஸா கூட நீங்க நெனச்சுக்கோங்க. ஸோ, இப்போலேருந்தே பிரெக்னன்சில நீங்க 2த்துக்குமே ரெடியா இருந்துக்கோங்க. அதுக்காக சி செக்ஷன் தான் போவீங்கன்னு சொல்லல. இப்பவும் சொல்றேன், நீங்க நார்மல் தான் போவீங்க. பட் சி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு மனச தளர விட்றாதீங்க. சரி, ஓகே. என்னென்ன மெடிக்கல் கண்டிஷன்னால சி செக்ஷன் போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா நாளைக்கு.